அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கார்த்திக் சார். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2024 நாம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்பொழுது எந்தெந்த தவறுகள் நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். 2023 நாம் போட்ட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க செஞ்ச தப்புகள் பார்த்தீங்கன்னாங்க, காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் நேம் சூஸ் பண்ணுறோம்னா ஒரு காலேஜ் நேம்ல பல காலேஜ் இருக்கும். ஸோ நாம் சூஸ் பண்ணுறப்ப அந்த காலேஜ் நேம் கரெக்டாக சூஸ் பண்ணணும். நிறைய பேர் சூஸ் பண்ணாம அவங்களுடைய காலேஜ் எடுக்காம வேற காலேஜ் எடுத்தாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா 50 சாய்ஸ்ல 100 சாய்ஸ்ல வைக்கிறாங்க. நம்மளுடைய கட் ஆஃபுக்கு எது கிடைக்கும் அப்படிங்கறத 2023 டிஎன்இ வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. அந்த கட் ஆஃப் பாத்தீங்கன்னா நாம எடுத்திருக்க கட் ஆஃப் அந்த காலேஜ்ல கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி நீங்க ஒரு ஐடியா வந்துட்டீங்கன்னா ஈஸியா நீங்க காலேஜ் செலக்ட் பண்ணி ஒரு 10 காலேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா போதும். அது என்ன சாய்ஸ்ல கரெக்டா வைக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேர் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் அதை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நம்மளால அப்பாவால எவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியும், அப்பா அம்மா நமக்காக எவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு யோசிங்க. முக்கியமா பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல நமக்கு லோன் கிடைக்குமா அப்படிங்கிறத 2 முறை 3 முறை வெரிஃபிகேஷன் பண்ணி ஓகே ஆனா மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபீஸ் அதிகமான காலேஜ்ல சூஸ் பண்ணுங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு பேங்க் லோன் கிடைக்கும்னு நம்பிக்கையில பேங்க்ல விசாரிக்காம காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு பேங்க் லோன் அங்க கிடைக்கலனா உங்களுக்கு சிரமமாயிடுது உங்களுக்கு, சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் பேங்க் லோனுக்கு ட்ரை பண்றவங்க பேங்க் லோன் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத இப்பயே பேங்க்ல போயிட்டு சார் அந்த மார்க் வாங்கியிருக்கேன், நான் இந்த காலேஜ் ட்ரை பண்றேன், ஸோ எனக்கு பேங்க் லோன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபீஸ், நாம எவ்வளவு ஃபீஸ் பே பண்ண முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி காலேஜஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. கீழே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், எப்பெல்லாம் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க கேட்குற காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எவ்வளோ ஃபீஸ் அங்கே இருக்கு, கவுன்சிலிங் எவ்வளோ ஃபீஸ், மேனேஜ்மெண்ட் எவ்வளோ ஃபீஸ், நீங்க எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் எல்லாமே நான் சொல்றேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்றப்ப முதல்ல நாம சூஸ் பண்ணக்கூடிய காலேஜில் எவ்வளோ ஃபீஸ், அடுத்ததா என்ன பிளேஸ்மெண்ட் அங்க பண்ணி தராங்க, சரிங்களா? மூணாவதா பாத்தீங்கன்னா நாம அங்க படிக்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ராவா என்னென்ன கோர்சஸ் நமக்கு அடிஷனலா கத்துக் கொடுக்குறாங்க, சரிங்களா? இது மாதிரி பார்க்கணும். காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமா பார்க்கறது என்னன்னா பிளேஸ்மெண்ட் தான், சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க காலேஜ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி தெளிவா பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்குமோ அந்த காலேஜை நேர்ல போயிட்டோ நீங்க விசிட் பண்ணிட்டு அந்த காலேஜ் நமக்கு ஏத்த மாதிரி காலேஜா இருக்குதா, நமக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ஏன்னா காலேஜ் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் பிடிச்சோ பிடிக்கலையோ நீங்க அந்த காலேஜ் ஜாயின் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? ஏன்னா ஜாயின் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுடைய முதல் பட்டதாரிக்கான வரக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் வராம போயிடும். அதனால நீங்க சூஸ் பண்ணக்கூடிய காலேஜ் உடைய எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே நம்பருக்கு எப்பனாலும் கால் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, அங்க எப்படி எல்லாம் கோச்சிங் எப்படி சொல்லி தராங்க, எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெளிவான முறையில் நாங்கள் வழங்கத்துக்கு ரெடியா இருக்கோம் நாங்க, சரிங்களா? எப்ப வேணாலும் நீங்க ஹெல்ப்லைன் நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம சேனலுடைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பர். நான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.